யூடியூப் ஆரம்பிச்சிருக்காமே, சம்பளம் எவ்வளோ வரும்? ஒரு 3 லட்சம். அட 1 லட்சம் கூடவா வராது. ஆனா கேட்டா போடுவேன். உண்மையை சொல்லுத்தா. எப்ப பார்த்தாலும் இன்னும் பஞ்ச பாட்டு தான் பாடிட்டு திரியுவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா. அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே தெரிகிற? இந்த யூடியூப்பை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வீடியோஸ்ல சம்பளம் வருதுங்கிறது விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். அதுக்காக இவ்வளோ ரூல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். மானிட்டேஷன் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்கிறது நமக்கு தான் தெரியும். அது ஒன்றும் ஈஸியாகவும் கிடைச்சிட போகிறதில்ல. அது கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஓ மூஞ்சி தான் வருது. நீயே என்னை ஃபாலோ பண்ணி வச்சிருக்க. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்ன வீடியோஸ் போடுறேன், அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறது தானே உன் வேலை. பார்த்துட்டு போயிட்டே இரு. எனக்கு அவமானமா இருக்கு. அவமானத்தை தேடி தர அளவுக்கு நான் ஒன்று வீடியோ போடலையே. அவமானத்தை தேடி தர அளவுக்கு நான் வீடியோ போட்டிருந்தா நான் தான் அசிங்கப்படணும். நீ அசிங்கப்படுற? உனக்கு என்ன அசிங்கம்? என்ன போர்டு எதுவும் மாட்டிருக்கேன் என்னோட சொந்தம்னு? ஒரு நேரம் என் பிள்ளைகளுக்கு சோறு போட்டுற முடியுமா? எதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது? நான் தானே அந்த வீடியோ போட்டேன். என் வீடியோ எடுத்து எனக்கே வாட்ஸ்அப்க்கு எதுக்கு அனுப்புற? அதெல்லாம் அழிச்சிரு. ஏன் அழிக்கணும்? எதுக்கு அழிக்கணும்? நீ சொன்னோன்னே நான் எதுக்கு ஐடியா க்ளோஸ் பண்ணணும்? என் ஃபேமிலிக்கு என்ன கொடை கட்ட போறியா நீ? இல்லை இல்லை, நீ சொல்லிதான் நான் கேட்கல. இல்லை, எதுக்காக மறுபடியும் நீ சொல்றப்ப சரிங்க மச்சான், சரிங்க மாமா, சரிங்கக்கா அப்படின்ட்டு நான் என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரிய வேண்டாம். ஒருத்தர் டைரக்டா தான் சொல்லணுமா மூஞ்சி அடிச்ச மாதிரி? இன்டைரக்டா சொன்ன தெரியாதா?